கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 50 இந்த நாளிலும் 50ங்கிற தியானத்தில் வருகிறோம். தேவன் இந்த வருஷம் முழுவதும் நம்மை நடத்தியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலும் அவரை சோத்தரிக்க வேண்டுமாக கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. ஆமென். லூக்கா 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். 50 பேராக உட்கார வைத்தார். உன்னை 5ஆம் வயசிலே 1ஆம் கிளாஸிலே உட்கார வைத்தார். 5 பேர்கள் 5லே திருமணத்திலே உட்கார வைத்தார். ஐயங்கள் தீர கல்வியிலே உட்கார வைத்தார். 5 காயங்களை காட்டி அன்பிலே உட்கார வைத்தார். 50லே பிள்ளைகளை கரை சேர்க்கும் பணியிலே உட்கார வைத்தார். 50லே 5 லட்சமோ 5 கோடியோ சம்பாத்தியத்தில் உன்னை உட்கார வைத்தார். 50லே நல்லது கெட்டது பகுத்தறிவும் அறிவை உனக்கு கொடுத்து வைத்தார். 50 ஆண்டு அல்ல 500 ஆண்டு ஆனாலும் இயேசுதான் தெய்வம் என்பதை உணர வைத்தார். 5லிருந்து 50 வரை, ஜனவரியில் இருந்து டிசம்பர் வரை ஐயா இயேசுவின் கருணைக்குள் உன்னையும் என்னையும் உட்கார வைத்தார். 50 என் தேவனின் 50 ஆண்டுகள் இறுதி வரை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஜனவரியில் துவங்கி டிசம்பர் வரை ஐயா இயேசு பள்ளங்களை தாண்ட வைத்தார். ஜனவரியில் இருந்து டிசம்பர் வரை பலகாரங்களை ஆண்டவர் உட்கார வைத்து சாப்பிட வைத்தார். ஜனவரியில் இருந்து டிசம்பர் இறுதி வரை ஐயா இயேசுவின் ஆலயத்தில் உட்கார வைத்தார். ஜனவரியில் இருந்து இந்த நாள் வரை கனவுலகில் இருந்து நனவுலகில் வாழ வைத்தார். ஜனவரியில் இருந்து இந்த நாள் வரை வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வைத்தார். ஜனவரியில் இருந்து இந்த நாள் வரை பிள்ளைகளின் படிப்புகளிலே உட்கார வைத்தார். ஜனவரியில் இருந்து இந்த நாள் வரை பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்தார். ஜனவரியிலிருந்து இந்த நாள் வரை பெருக்கத்தின் மேல் பெருக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த நாளிலும் அவருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த பூமியிலே தொடர்ந்து உட்கார அனுமதி கொடுத்திருக்கிறார். அவருக்கே கோடான கோடி மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வருஷம் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகளிலே, எத்தனையோ விபத்துகளிலே உங்களை இந்த 50 ஆண்டு வரை கர்த்தர் நடத்தியிருக்கிறார். எத்தனையோ பேரை 80 ஆண்டு வரை நடத்தியிருக்கிறார். எத்தனையோ பேரை 95 ஆண்டு வரை நடத்தியிருக்கிறார். புசிக்க அனுமதி கொடுத்திருக்கிறார், குடிக்க அனுமதி கொடுத்திருக்கிறார், பேரப்பிள்ளைகளை பார்க்க அனுமதி கொடுத்திருக்கிறார், உறவினர்களுடைய திருமணத்தில் கலந்து கொள்ள ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். சுகர், பிபி, இந்த அரக்கன் என்ன வேலை செய்தாலும் அவைகளாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவரே பலனாக நம்பி உட்கார கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய சகோதர சகோதரிகள் ஏதேதோ வணங்கி கொண்டிருக்கின்ற வேளையிலே ஏசப்பா 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 என்று அந்த மெய்யான தெய்வத்தை வணங்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவோ இடங்களிலிருந்து இந்த ஆண்டிலே நம்மளை பாதுகாத்திருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்றைய தினத்தில் நீ ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. எத்தனையோ தடவை பிசாசு வேண்டிக் கொண்டான், ஆனாலும் ஆண்டவர் இரக்கத்துக்கு மேல் இரக்கம் உனக்கும் குடும்பத்துக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். இந்த 2024ஆம் ஆண்டும் இன்னும் நிறைய நன்மைகளை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். இதுவரை கண்டிராத அற்புதம், இதுவரை கண்டிராத நன்மைகளை தேவன் உனக்கு வாரி வாரி வழங்கப் போகிறார். ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கின்ற பொழுது உனக்கு வருகிற நன்மைகளை யாரும் தடுக்க முடியாது. பிரியமான வாலிபனே, உனக்கு நிச்சயமாக எதிர்காலம் இருக்கிறது. பிரியமான தங்கச்சி, உனக்கு நிச்சயமாக ஒரு வெளிச்சம் இருக்கிறது. இருள், இப்பொழுது இருக்கிற இருள் எல்லாமே நீங்கி போய்விடும். இனி உன்னுடைய வாழ்க்கையிலே பிரகாசம்தான், இனி உன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மைதான், இனி உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மைதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2024ஆம் ஆண்டிலும் இதுவரை கிடைத்திராத குழந்தை பாக்கியத்தை, இதுவரை தடைபட்டிருக்கிற 10 வருடம் ஆனாலும் சரி, 17 வருடம் ஆனாலும் சரி, இந்த 2024ஆம் ஆண்டிலே 50 பேராக ஜனங்களை உட்கார வைத்த தேவன் உனக்கு இந்த வருஷத்திலே கொடுக்கும்படியாக அவருடைய சித்தம் உன்னை குழந்தை கொடுத்து ஒரு பாக்கியத்தை கொடுத்து உன்னுடைய மடியிலே உட்கார வைக்க போகிறார். உன்னுடைய மடியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செல்வத்தை உட்கார வைக்க போகிறார். உன்னுடைய மடியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செல்வாக்கை உட்கார வைக்க போகிறார். இந்த 2023ஆம் ஆண்டு அவருடைய கோலும் அவருடைய தடியும்
உன்னை தேற்றி கொண்டு வரவில்லையா? உன் வியாபாரத்தை நடத்தவில்லையா? உன் தொழிலை நடத்தவில்லையா? இந்த தேவாதி தேவன் அவர் தீமைக்கு விலகுகிற தேவனாக, தீங்கை கண்டு மனசாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஜனமே, உன்னை ஆசீர்வதிக்காமல் ஆண்டவர் யாரை ஆசீர்வதிப்பார்? உன் குடும்பத்துக்கு உதவி செய்யாமல் ஆண்டவர் எந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய போகிறார்? இதோ இரவும் பகலும் ஆலயத்திலே போய் விழுந்து கிடக்கிறாயே, உன்னை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் சந்ததியை வாழ வைப்பார். இந்த 2024 ஆண்டு அப்பத்துக்கும் தண்ணீருக்கு உனக்கு குறைச்சலே இருக்காது. உன் கைகளிலே நிறைய நன்மைகள் பொருளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். அவர்களை 50 பேராக உட்கார வைத்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவான காரியங்களை செய்தருள்வார். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2023 ஆண்டுமைகளை வழிநடத்தினரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வருகிற 2024 ஆண்டும் உம்முடைய நட்சத்திரம் எங்களுக்கு முன் செல்வதாக, தொழில்களே செல்வதாக, உத்தியோகங்களிலே செல்வதாக, திருமண பந்தங்களிலே செல்வதாக இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.